ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் அப்பா கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்று ஆவலாக பார்த்திருக்கும் என் பிள்ளைக்கு மகிழ்ச்சி செய்தி கொண்டு வந்துள்ளேன். ஆம் குழந்தையே, விடிவெள்ளி முளைத்து விட்டது. இனி உன் வாழ்வில் விடியல் என்னும் வசந்த காலம்தான். தினமும் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல் கடினமான சூழ்நிலையில் நிற்கிறாய் என்று வருந்தாதே. இருண்ட இடத்திற்கு குறுகிய நேரத்திற்குள் எப்படி சூரிய வெளிச்சம் வருமோ அதுபோல உனக்கும் உன் வாழ்க்கையில் பிரமிக்கும் அளவிற்கு வெளிச்சம் வரப்போகிறது. உன் கர்ம வினைகள் விலகிவிட்டது. செல்வம் உன் வீடு தேடி வரும். நீ வளமாகவும் நலமாகவும் வாழப்போகிறாய். என் தங்கமே, கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை கேட்பாய். அப்பா, இது கனவா அல்லது நினைவா? எப்படி இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்தது என்று குதூகலம் அடைவாய். நீ தேவையில்லாமல் சந்தேகப்படுகிறாய். அப்படி சந்தேகத்திற்கு உள்ளான நபர்களையோ சூழ்நிலையையோ நான் உன் பக்கத்தில் கூட நெருங்கிவிட மாட்டேன். அதனால் நீ முழு நம்பிக்கையுடன் இரு. நான் உனக்கு எவ்வளவு கூறினாலும் உன் மனதில் ஏன் இவ்வளவு கவலை, சோகம்? ஏன் வலுவற்று இருக்கிறாய்? உன் தந்தை நான் பக்கத்தில் இருந்தும் ஏன் நம்பிக்கை இழந்து தவிக்கிறாய்? நீ என் பிள்ளை. உன்னை விட்டு நான் எங்கே போவேன்? நான் உன்னில் வேரூன்றி இருக்கிறேன். சமயகால சோதனைகள் எல்லாம் உன்னை பக்குவப்படுத்தி எதிர்காலத்தில் நீ நல்லபடியாக வாழ உன்னை பயிற்றுவிக்கிறேன். நீ என் மீது வைத்துள்ள அன்பு என்பது ஆலமரமாய் உயர்ந்திருக்கிறது. உன்னை கண்கலங்க விட மாட்டேன். உன் மனம் ரணமாக இருப்பதைக் கண்டு என் மனம் வலிக்கிறது. நிச்சயம் உன்னை எல்லா மாய வலையில் இருந்து வெளியில் எடுப்பேன். வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் காரணமின்றி நடக்காது. எல்லாம் உனக்கான நன்மை என்று நினைத்துக்கொள். எதிர்மறையிலும் நேர்மறையாய் யோசித்து செயல்படு. எல்லாம் நன்றாக முடியும். வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாயிருப்பார்கள். சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை உனக்கு பரிசளித்துள்ளார்கள் என்று நினை. அவர்கள் உன்னை காயப்படுத்தினால், உனக்கு துரோகம் செய்தார்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு. உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த காலத்திலிருந்து யாரும் தப்புவதில்லை. எல்லோரும் அதை மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய். எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனதை இதற்கு முன்னர் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார். இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய். இனிமேல் நீ சந்திக்கப் போவது வெற்றி கொண்ட நேர்முகம்தான். தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாக அமையப் போகிறது. வாழ்க்கையில் புதியது என்பது எவ்வாறு தோன்றுகிறது? நகன்ற பழையது என்பதில்தான் புதியது என்ற விடியல் பிறக்கிறது. முடிந்த ஒரு நிகழ்வின் நுனியில்தான் அதன் தொடக்கம் ஆரம்பமாகிறது. நான் உனக்கு இதை உபதேசிக்க காரணம், உன் நேற்று என்பது முடிந்த ஒன்று. ஆனால் நீ முன்னேறி உயர்வில் செல்ல இன்று என்பதற்கு நேற்றைய நீ கண்ட, படித்த, உணர்ந்த பாடங்கள்தான். பூட்டிய கதவிற்கு சாவி இருப்பது போன்று உன் பாதைக்கான கதவுக்கு நான் உன் சாய்தேவா சாவியாயிருப்பேன். உனக்கு நான் கொடுக்கப்படும் சாவி உன் பயணத்தில் உள்ள வெற்றிக்கான கதவுகளை வெளிச்சமாய் திறக்கும். என் வார்த்தைகளை நம்பு. நீ பயப்படாதே. உன்னை நேர்வழியில் திசைப்படுத்துவேன். நீ எல்லா தடுப்புகளையும் தாண்டி வெல்வாய். வெகு விரைவில் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழப்போகின்றாய். வாழ்க்கையில் தேடும் ஒன்று உன் கையை விட்டு தள்ளியில் செல்கிறது என்று யோசிக்கிறாயா? உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரிய வேண்டுமா? உனக்குள்ளும் வெளியவும் இருக்கின்றேனே, நான் உனக்கு புலப்படவில்லையா? என்னை நீ மறந்துவிட்டாய் என்றும் என்னை நீ உதாசீனப்படுத்தி விட்டாய் என்றும் நான் கூறவில்லை. நீ அவ்வாறு செய்யவும் மாட்டாய். ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றியே புலம்பல் மட்டுமே கூறுகிறாயே. ஏன் அப்பா, நான் உங்களிடத்தில் புலம்பக்கூடாதா என்றுதானே உன் மனதில் கேள்வி. உன் சாய்தேவா அப்படி உன்னிடத்தில் கூறுவேனா? முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதித்தாய் அதைத்தான் நான் கூறுகிறேன். நீ நேர்மறை சொல்லை தன்னம்பிக்கையாய் உன் வாயிலிருந்து உச்சரிப்பதை நான் என் செவிகளில் கேட்க வேண்டும். அர்த்தமற்ற புலம்பலால் நீ உன் மனது அமைதியையும் நிம்மதியையும் தான் இழக்கிறாய்.
அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும்? எனக்கு வழிகாட்டுங்கள் என விழிப்புடன் கூடிய புத்துணர்வான தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் உன்னிடத்தில் வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். பிறகு நீ நினைத்ததை விட அதிகமாக ஜெயிப்பாய். உனக்கு எல்லா நன்மைகளும் ஒன்றாக கிட்டப் போகிறது. வாழ்க்கைக்குரிய முக்கியமான பாடம் ஒன்றை நீ கற்று அறிந்திருக்கிறாய். அது என்னவென்று உனக்கு புரிகிறதா? கொடுப்பது நாமாக இருப்போம் என்றால் நமக்கானது நம்மை தானாக வந்தடையும். எதையும் மற்றவரிடம் நாம் எதிர்பார்க்க வேண்டாம் என்ற பக்குவ நிலை உன் மனம் எட்டுகிறது என்பதை உன் சாயப்பா எண்ணி சந்தோஷமடைகிறேன். உனக்காக என்றும் உன் உயிராய் நான் இருப்பேன். உன் மனதில் உள்ள அனைத்தும் படிக்க தெரிந்த எனக்கு உனக்கு எது நல்லது என்று செய்ய தெரியாமல் இருக்குமா? உன் வாழ்க்கையில் எல்லாம் அதன் போன போக்கில் விதி நடக்கிறது என்று நினைக்கிறாயா? நான் உன் சாய்தேவா விதியையும் மாயையும் மாற்றி அமைத்து தருவேன். விடைகள் தேடிய நிமிடங்களிலே நான் ஓய்ந்து விட்டேன். இனிமேலாவது எனக்கான விடைகள் வாழ்க்கையில் நிகழ்ச்சியாய் அரங்கேறுமா என்ற உன்னுடைய கேள்விக்குள்ளே உனக்கான பதிலை வைத்துள்ளேன். நீ கேட்டதை விட உனக்கு மேலானவை கிடைக்கப் போகிறது என்பதற்கு அத்தாட்சியாகத்தான் இப்போது உனக்கான சூழல் எல்லாம் மாறும். பனி போல் துன்பமும் கஷ்டமும் படிந்து என் வாழ்க்கையில் இருக்கிறதே என்ற உன் வழி எல்லாம் மாறி சூரியனின் கதிர் வெளிச்சம் உதயமாகும். எல்லாம் மாற்றி நல்லதை கொடுப்பேன். என் கரங்களால் ஆசீர்வதித்து மகிழ்வோடு பெற்றுக்கொள்வாய். கடினமான சூழ்நிலையில் உடைந்து போகாதே. உன் குறைகளை எல்லாம் நிறையாய் மாற்றவே நான் இத்தனையும் செய்து வருகிறேன். அது உனக்கு நன்றாக புரிகிறது. ஆனாலும் என்னை மட்டுமே பழி சொல்கிறீர்கள் என்கிறாய். ஆனால் உன்னை மாற்ற வேண்டும். அதனால் உன்னை மட்டுமே நான் கூறுகிறேன். மற்றவள் பற்றிய எனது வாக்கியம் உனக்கு பிறகுதான். ஆனால் அவர்களை வைத்து உனக்கான மாற்றத்தையும் பக்குவத்தையும் சரியான எண்ணங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றேன். உன் வழி எனக்கு தெரியாமல் இருக்குமா? நிச்சயம் நீ மீண்டு வருவாய். உன்னை படைத்தவன் நான். உன் ஆற்றல் என்னவென்று எனக்கு தெரியாதா? பரந்த இவ்வுலகில் உனக்கென்று ஒன்று இல்லாமல் இருக்காது. சில நேரம் நீ தனிமைப்படுத்தப்படுவதாய் நினைக்கிறாய். ஆனால் உண்மையான அர்த்தம் உன் மனம் உன்னை தனிமைப்படுத்துகிறது. இவ்வுலகில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. உன் வாழ்க்கையை கடந்து செல்ல நிறைய பாடங்கள் பயில வேண்டும்தான். ஒன்று மட்டும் நினைவில் கொள். உன் கஷ்டங்கள் தீரும் நேரம் வந்துவிட்டது. உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உனக்கான வாழ்வில் முடியும் முடியும் என்று சொல்லிக்கொண்டு போராடு. நிச்சயமாக நீ ஜெயிப்பாய். எல்லாம் நல்லபடியாய் சூழ்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேறப் போகிறது. நிச்சயமாக நிம்மதியான வாழ்க்கையை நீ பெறுவாய். எனது பரிபூர்ண அருளும் ஆசியும் என் பிள்ளைக்கு எப்போதும் உண்டு. ஓம் சாய்ராம்.